நமக்கு ஒருத்தர் பிடிக்கும் அப்படின்றதுக்காக அவங்க எது பேசினாலும் கரெக்டு அப்படின்ற மைண்ட் செட் நம்ம வர ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கான ஒரு விஷயந்தான் நேற்று உதயநிதி அவர் பேசினது. அவர் இப்போ ஆபாசன் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா இதை எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி விஜய் பேசலையா, வாயில வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் இதுவும் ஒன்றா எனக்கு புரியல. இன்னொன்று அதுவுமே தப்பாக இருந்தால் கூட நமக்கு பிடிக்குன்றதுக்காக ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டோம். தட் மீன் பிடிச்சவங்க எது பண்ணாலுமே தப்பு இல்லைனாலும் தப்பு. எனக்கு புரியல. நம்ம குழந்தைங்களோட டிவி பார்க்குறோம், குழந்தைங்களோட யூடியூப்ல பார்க்குறாங்க, எல்லாம் பார்க்குறாங்க. இதெல்லாம் ஒரு பக்குவப்பட்ட நமக்கு தெரிய வேணாமா அவர் பேசுறது தப்புன்னு? எப்படி நீங்களாம் அவர் சப்போர்ட் பண்ணுறீங்க அவர் கரெக்டுன்றது? அவர் பேசுனது எவ்வளோ கொச்சையான வார்த்தைன்றதுக்கு நம்ம புரியல. உண்மையாக சொல்ல போனால் திருந்த வேண்டியது அவங்க இல்லை, திருந்த வேண்டியது நம்ம தான். நம்மளுக்கு பிடிச்சவங்க எது பண்ணாலுமே தப்புனா தப்புன்னு சொல்றதை விட்டுட்டு பிடிச்சவங்க தான் அதாவது ரசிச்சாங்க. செமையாக பேசினார்ல, செம கவுண்ட்ரு, சூப்பராக இருந்துச்சு அவர் பேசினது. இப்படிலாம் பேசுறது கேட்கும்போது அப்படியே நம்ம எந்த மாதிரி சமூகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோன்ற மாதிரி பயங்கர கொஷின்ஸ் எனக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. பரவாயில்ல, லெட் இட் பி. அது பேசினது அவரு அந்த ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அதை என்ஜாய் பண்றானுங்க. ஒரு ஒரு ஆபாச வார்த்தைக்காக ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாரு உங்க தலைவர், உங்களுக்கு புரியலையா? அதை என்ஜாய் பண்றீங்க. நீங்க இருக்க வரைக்கும் அவர் திருந்த மாட்டாரு, அவர் இருக்க வரைக்கும் உங்களை திருந்த விட மாட்டாரு. இதுதான் யதார்த்தம். என் பேர் மேக்ஸ்.